அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துவாவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலமையாக ஓதக்கூடியவர்களாக ஆகிக்கோங்க. உங்களுடைய வியாபாரத்துலேயும் சரி, உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான ஒரு துவா. உங்களுக்கு எல்லா நிலைக்கும் இந்த ஒரு துவா ரொம்ப உதவியாக இருக்கக்கூடும். உங்களுக்கு சாலிகான ஒரு குழந்தை வேணுமா, தாராளமாக இந்த துவாவை நீங்கள் ஓதி பாருங்க. உங்களுடைய பரீட்சையில் நல்ல விதமாக வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாலும் சரி, இந்த துவாவை ஓதுங்க. உங்களோட தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம், உங்கள் வியாபாரத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னாலும் ஓதலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பெற்று மன நிம்மதியுடன் வாழ இந்த ஒரு துவா ரொம்பவும் உதவியாக இருக்கும். இது அல்லாஹுவை நம்ம நெருங்கிறதுக்கான ஒரு துவாவாக இருக்குது. அல்லாஹுவிடம் நாம் இம்மைக்கும் மறுமைக்கும் சேர்த்தே நம்மளுடைய தேவைகளை அடக்கி கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா. இந்த ஒரு துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக வளமையாக ஓதுனவங்களாக இருந்தாங்க அப்படின்ட்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுது. நூல் புகாரி மற்றும் முஸ்லீம் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அடிக்கடி ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்க. நம்ம எப்போ எந்த ஒரு துவா கேட்குறதா இருந்தாலும் சரி, இம்மைக்கு மட்டும் இல்லாமல் மறுமைக்காகவும் கேட்கணும். ஏன்னா நமக்கு இரண்டுமே நமக்கு முக்கியம். மறுமை வாழ்வும் நமக்கு ரொம்பவும் முக்கியம். இரண்டிற்கும் சேர்த்தா மாதிரியான தான் நம்ம எந்த ஒரு தேவைக்காகவும் அல்லாஹ்விடம் முறையிடணும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 100 முறை நீங்கள் இந்த ஒரு துவாவை நீங்கள் வளமையாக ஆக்கிக்கோங்க. உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு சொந்தமாக உங்களுக்குன்னு ஒரு வீடு வேணுமா, தாராளமாக நீங்கள், உங்களுக்கு அதுக்கான போதிய வசதி இல்லை, உங்களுக்கு நகை நல்ல விதம், உங்களுக்குன்னு நகை வேணும், உங்களுக்குன்னு வாகனம் வேணும், நான் ஆசைப்பட்டுட்டு கனவு இல்லமா இருக்குது எனக்கு வீடுன்ற ஒன்று, ஆனால் அதுக்கான அளவுக்கு போதிய வசதி என்கிட்ட இல்லை, போதிய அளவுக்கு பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதி பாருங்கள். உங்களுக்கு அல்லாஹ் தாலா பணத்தை அதிகப்படுத்தி உங்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்றி தருவான். உங்களுக்குன்னு எல்லாமே நல்ல விதமாக அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். எப்போவுமே நாம் தொழுகையையும் கைக்குள்ளே வச்சுக்கணும். தொழுகை எப்போவுமே தவறாமல் நம்ம ஐவேளை தொழுகை அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் நம்ம தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் கூறுறானாமா, என்னுடைய ஆதமுடைய மகனே, நம்மளை அல்லாஹ் தாலா சொல்கிறான், ஆதமின் மகனே, நீ என்கிட்ட தொழுது என்னை வணங்கிக்கிட்டு இரு, உனக்கு நான் எல்லாமே தரேன், உனக்கு எல்லாத்துலேயும் நான் அதிகப்படுத்துகிறேன். இல்லை நீ தொழுவலை அப்படின்னா உன் இஷ்டத்துக்கு நீ இரு, உனக்கு எந்த சிரமத்தையும் நான் நீக்க மாட்டேன், உனக்கு எதையும் நான் தரமாட்டேன் அப்படின்னு அல்லாஹு தாலா கூறியிருக்கான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க. அல்லாஹை நம்ம நெருங்கி இருந்தால் எப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கையில் எல்லா வகையான கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை உடலில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை அல்லாஹு தாலாவை நீக்கிடுவான். ஏன்னா அவனிடம் நம்ம நெருங்கி இருக்கோம், தொழுகையின் மூலம் அவனிடம் நாங்கள் நெருங்கி இருக்கோங்கும் பொழுது எப்படிப்பட்ட சிரமம் இருந்தாலும் அந்த சிரமத்தை அல்லாஹ் தாலா நீக்கிடுவான். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நமக்கு போதும், இவ்வளோ இருக்குது, இதுவே அதிகம் எனக்கு அல்லாஹ் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு பணத்தை அதிகப்படுத்துவான். நம்ம ஆசைப்பட்டுட்டு இருக்கிற விஷயங்களை எல்லாத்தையுமே நமக்கு நிறைவேற்றி தரும். சொந்தமாக நமக்குன்னு எல்லாமே இருக்கிறதுக்கு அல்லாஹ் தாலா உதவி செய்வான். தொழுகை எப்பவுமே கைவிடாமல் இருக்கணும் நாம. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த ஒரு துவாவை நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஓதலாம். ஒரு நாளைக்கு 100 முறைங்கிறத நீங்கள் ஓதிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடி நீங்கள் ஓதினாலும் சரி, இல்லை சும்மா இருக்கிற நேரத்தில் நீங்கள் இதை உட்காந்து ஓதிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய விருப்பம். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு 100 முறை அப்படின்னு நீங்கள் ஓதிக்கிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் தாலா பரக்கத்தை அதிக செய்வான். உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சொந்தமாக எல்லாத்தையும் ஏற்படுத்தி தருவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துவா என்ன அப்படின்னா, ரப்பனா
ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தௌ வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தௌ வக்கினா அதாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தௌ வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தௌ வக்கினா அதாபன்னார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எங்களுடைய இறைவா, இம்மையில் எங்களுக்கு நலவையும் மேலும் எங்களுக்கு மறுமையில் நலவையும் தந்து நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. இதனுடைய அர்த்தத்திலே பார்த்தீங்கன்னா, நம்ம இம்மைக்கும் மறுமைக்கும் எங்களுக்கு நலவத்தா, எங்களுக்கு மறுமையில நரக நெருப்பிலிருந்து அந்த பாதுகாப்பை எங்களுக்கு ஏற்படுத்தித்தா அப்படின்னு நம்ம அல்லாஹ்விடம் துவா கேட்கிறோம். இம்மைக்கும் கேட்குறோம், மறுமைக்கும் கேட்குறோம். அப்ப நம்ம உலகத்துக்காகவும் கேட்கும் பொழுது அல்லாஹு தாலா நமக்கு வெற்றியை தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துவா குரான்ல சூரா பக்கரால இடம்பெற்றிருக்கு. 201வது வசனமா இடம்பெற்றிருக்கு. சூரா பக்கரால 2வது அத்தியாயத்துல 201வது வசனமா இடம்பெற்றிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை நீங்க வளமையா ஆக்கிக்கோங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை, பல அதிசயங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு துவா. இது பல பேருக்கு மனநத்துல இருக்கக்கூடிய ஒரு துவாவாக தான் இருக்கும். ஆனா இதை யாரும் நம்ம அதிகமா ஓதக்கூடியவர்களா இல்லாம இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் நாள்ல நாம ஓதி நமக்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள அல்லாஹ் தாலா நமக்கு உதவி செய்வான். நீங்க ஆசைப்பட்டுட்டு நீங்க ஏக்கமா இருக்கக்கூடிய, உங்களுக்குன்னு நகை வேணும், உங்களுக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு வாகனம் வேணும், உங்களுக்குன்னு சொந்தமா வீடு வேணும், எனக்குன்னு ஒரு சாலிகான பிள்ளை வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டாலும் சரி, உங்க தொழில்ல வெற்றி வேணும், உங்க வாழ்க்கையில வெற்றி வேணும், நீங்க போற பாதை எல்லாமே நேரா இருக்கணும், நீங்க செய்யற விஷயத்துல அல்லாஹ் தாலா உங்களுக்கு நல்லவே நாடுவான். நீங்க தொழில் ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி, பரீட்சையில நல்ல விதமா பாஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி, தாராளமா இந்த ஒரு அமலை நீங்க செஞ்சு பாருங்க. அல்லாஹு தாலா உங்களுக்கு கண்டிப்பா நல்லவே நாடுவோம். இது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. சூரா பக்கரானாலே ரொம்பவும் பவர்ஃபுல். அதுலேருந்து ஒரு ஆயத்தை நாம் அல்லாஹ்விடம் முறையிடும் பொழுது கண்டிப்பா அல்லாஹு தாலா நம்மளுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுவான். எப்போவுமே தொழுகையை கையாளுங்க, தொழுகையை கொண்டு உதவி தேடுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவையும் சேர்த்து ஓதி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.